என் பேர் ரம்யா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஜிஎம்ஆர் ஆப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் இதோட மெயின் ஹெட் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க. இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 9 ஸ்டேஜஸ் இருக்குது, VIP 1 to 9. இந்த 1ல் வந்து கம்மியான அமௌண்ட் 1000. கம்மியான அமௌண்ட்டுன்றதை விட கம்பேரிட்டிவ்லி அதில் 1றது கம்மி VIP 1ல். நாங்கள் ஜாயின் பண்ணும்போது VIP 3ல் ஜாயின் பண்ணோம். 15,800 ஜாயின் பண்ணோம். ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் VIP 4, 5க்கு உங்களோட ஸ்டேஜை அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண வச்சாங்க. VIP 4க்கு 51,800, அப்புறம் VIP 5க்கு 1 lakh மேலே போகுது. ஒரு ஃபேமிலியிலேயே 2 lakhsக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல. வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை. கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி வித்ரா அப்போ கேட்குறப்போ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ VIP 5ல் இருக்கிறவங்களுக்கு 25,000 டேக்ஸ் பே பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பே பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் திரும்ப ஒரு 1000 பே பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த 1000 rupees வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. கம்பெனின்னு கிடையாது, அது ஒரு ஆப், GMR அப்படின்ற ஆப். இதோட மெயின் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க. அவங்க தான் இதோட அட்மினாக இருந்து வேலை பார்க்குறாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதே மாதிரி மைதீன் ஃபரிதாவுக்கு கால் பண்ணி கேட்டாலோ பேசினாலோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சது 1000 கணக்கில் இருக்காங்க. இதில் ஒரு குரூப்பில் மட்டுமே 1000 மெம்பர்ஸில் இருக்காங்க. இதை மாதிரி 8 குரூப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8 குரூப் இருக்குது. தெரியாமல் 16 குரூப் 17 குரூப்புக்கு மேலே இருக்குது. மற்ற மாவட்டம் இல்லை, மற்ற ஸ்டேட் கூட இருக்காங்க. அசாம், மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திரா. இதில் என்னோட கணக்குப்படி இதில் லாஸ் ஆனால் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் லாஸ் ஆகிருக்கும். நாட்டு 1 கோடி 2 கோடி அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 200 கோடி 300 கோடியில் இல்லை, நிறைய பேர் இதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. என் பேர் ராதிகாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது போன மாதம்தான் தெரியும், இந்த மாதிரி GMR ஆப் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டவங்க தான், அவங்கள போய் நாங்கள் தொந்தரவு பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறாங்க, பணத்துக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க, இந்த ஒரு மாதம் 15,000 போட்டால் நம்ம எனக்கு அவங்களுக்கு கீழே செத்தவங்களுக்கு 8,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் நாங்களும் ஒரு 5 பேர்த்தை சேர்த்தணுங்க. அந்த பணமும் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் வித்ட்ரா எடுக்கலை, எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க. ஒரு ரூபா கூட நாங்கள் எடுக்கலை. நாங்கள் இடையர்பாளையங்க, எல்லாம் அவங்க மரக்கடையில் இருக்கவங்களும் சொன்னாங்க, நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுவிட்டோம். எதுலையும் இனி வரைக்கும் சேர்ந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம். எங்களை சேர்ந்தவங்க வந்து அட்மினாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 203 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பணம் வந்திருக்குங்க, கேட்டால் பணம் வரலேன்னு சொல்கிறாங்க. நான் இழந்தது வந்து 15,800ங்க. எனக்கு என் வீட்டுக்காருக்கு எல்லாருமே சேர்த்து 30,000 ரூபா. 1 ரூபா கூட எடுக்கலைங்க, ஃபுல்லாக இறக்கியிருக்கோம். இவங்களும் பணம் போட்டிருக்காங்க, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவங்க குரூப்பில் தனியாக போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களை சுற்றி இருக்கவங்க கீழே 1 லட்சத்து 2 லட்சத்துக்கு மேலே இறக்கி விட்டுருக்கோம். அவங்க எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்கள போய் கேட்டால் நாங்களே 1 ரூபா கூட எடுக்கலைங்கிறாங்க. நாங்கள் போட்டு ஒரே மாதம்தான் ஆச்சு. போன மாதம் 11ஆம் தேதி போட்டது. இன்னி வரைக்கும் 1 ரூபா கூட எடுக்கலை. நாங்கள் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், வெள்ளிக்கிழமை எடுக்கலாம், வேலைக்கிழமை எடுக்கலாம். இந்த ஆப் வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கவங்க வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வந்து மெயின் ஃபரிதா மொய்தீன் சொல்கிறாங்க. அவங்கள நாங்கள் பார்த்தது கூட இல்லை, அந்த இதுக்கு மீட்டிங்க்கு நாங்கள் போனது கூட இல்லை. சமீபமாக எங்களுக்கு இந்த 1 மாதம் தான் தெரியும். 45 ஆண்டு விழான்னு சொன்னனால தான் நாங்கள் அந்த ஸ்கீம் கொடுத்தனால உள்ளே போனோங்க, இல்லை நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஒரு ஆளு நீ எங்களை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுங்க. ஆமாங்க, 15,800 ஃபஸ்ட்டு வந்து VIP 1ல் சேர சொன்னாங்க. 1,800 கொடுத்து நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த ஸ்கீம் இருக்கனால 15,800 போட்டிங்கன்னா உங்களுக்கு வீல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுலேயும் பணம் வருதுங்க, அதில் காரு மொபைல் இது எல்லாமே இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறனால சரி ஏதோ கிடைக்கும், நமக்கு மேலே உள்ளவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்குள்ளே போனோங்க. கேட்டோங்க. அவங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க, நாங்கள் எடுத்துகிட்டே தான் சொல்கிறாங்க. சமீபமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்கள எடுத்துட்டாங்கங்க. அவங்களுக்கு கீழே 203 பேர்த்த சேர்த்துனவங்கனால எடுக்க முடியல. அவங்க எல்லாம் சேஃப்டியாக இருக்காங்க, அவங்க யாரும் வெளியே வரல.
இப்போ எங்கள் குரூப்லேயே வந்து இடையர்பாளையம்னு சொல்லிட்டு எல்லாருமே மதுரையிலேருந்து ஊட்டியிலேருந்து எல்லாருமே இருக்காங்கங்க. அவங்களது எங்கள் குரூப்லேயே வந்து 450 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் இப்போ ஏடானவங்க வந்து நேற்று இன்றைக்கெலாம் ஏடானவங்க வந்து 10,000க்கு மேலே இருக்காங்க. ஆனால் யாரும் வெளியே வரமாட்டுறாங்க, மீடியாவுக்கு பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. நம்மள மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது இல்லைங்களா? இப்போ அதனால் அதுக்காவது வெளியே வாங்கினா யாரும் வரமாட்டுறாங்க. எங்களால் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டோங்க.